ஒரு பவுலில் 1/2 kg சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 கப்பு ஃப்ரெஷ்ஷான தயிர், தேவையான அளவுக்கு உப்பு இதை சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். கடாய் எடுத்துக்கலாம். கடாயில் 5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது பொரியும் போது இது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பெல்லாம் எண்ணெயில் பொரிஞ்சதுமே பார்த்திங்கன்னா 1 கப்பு சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 15 வரமிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேன். இப்போ இது கூட 4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருக்கிற சிக்கன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 10 நிமிஷத்துக்கு இடையில 2-3 டைம் நல்லா கிளறி விட்டுருந்தேன். பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சிக்கன் நல்லா வளர்க்குறதுலேயே பார்த்தீங்கன்னா சிக்கன் பாருங்கள் நல்லா மசாலா பிடிச்சி வந்துருக்கு. இதில் நம்ம புளிப்பு சுவைக்கு வெறும் தயிர் தான் சேர்த்திருக்கோம். காரத்துக்கு வரமிளகாய் மட்டும் தான் சேர்த்திருக்கோம். லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ சூப்பராக சிக்கன் ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தயிர், வரமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்து இந்த சிக்கன் ஃப்ரை ரெசிபி பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.